Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Samsung Galaxy F22 இந்த ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங் வீடியோ फ्रेंड्स பார்க்க போறோம். இத அன்பாக்ஸ் பண்ணி அப்படி Samsung என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை Subscribe பண்ணலாம், Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் சிம்பலை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி பாங்க இந்த ஸ்மார்ட் போன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் Samsung Galaxy F22 ஓட பாக்ஸ். as usual Samsung பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு. இப்போ நம்ம இந்த பாக்ஸ் எடுக்க சீலை கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓபன் பண்ணனே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தன ஒயிட் கலர்ல ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்கு and ரீடிங் மெட்டீரியல், டாக்குமெண்டேஷன், கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல டிரான்ஸ்பரன்ட் கேஸ் இன்க்ளூட் பண்ணல, போனை ப்ரொடெக்ட் பண்ண எந்த ஒரு கேஸுமே இன்க்ளூட் பண்ணல. நெக்ஸ்ட் பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் இருக்கு. இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் போன் எடுத்து நம்ம சைடுல வச்சிருவோம். பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்மார்ட் போனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல ஒரு சார்ஜிங் அடாப்டர் தந்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 15 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர். பட் போன் பாத்தீங்கன்னா 25 வாட் சப்போர்ட் பண்ண, பாக்ஸ்ல வந்து 15 வாட் தான் தந்திருக்காங்க. கடைசியா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒயிட் கலர்ல ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்கு. இது பாத்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் கேபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸ்ல இருக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் சைடுல வச்சு இந்த போனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த போன்ல இருந்து ப்ரொடெக்டிவ் ராப்பர், ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போகிற மாதிரி தந்திருக்காங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் ஓகேனே சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வேரியன்ட், இது வந்து இன்னொரு ப்ளூ கலர் வேரியன்ட்லேயும் இருக்குது. டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்களும் சொல்லுங்கள். இங்கே பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட் பாடி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவரே பற்றி பார்த்துருவோம். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக், அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் அப் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்தாங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்தாங்க. அப்படியே ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே பாக்ஸ் தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தராங்க. 2 சிம் போட்டுக்கலாம், ஒரு மைக்ரோஜி கார்டு போட்டுக்கலாம், டெடிகேட்டட் மைக்ரோஜி கார்டு ஸ்லாட் தராங்க. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது, அண்ட் ஸ்பீக்கர்கள் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா நாச் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.4 இன்ச்சஸ்க்கான HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே தராங்க. இது பார்த்தீங்கன்னா HD ப்ளஸ் ரெசல்யூஷன் தான், FHD ப்ளஸ் ரெசல்யூஷன் கிடையாது. பட் இவங்க வந்து சூப்பர் AMOLED பேனல் தராங்க. இங்கே பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1600x720 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சாம்சங் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். பட் இவங்க வந்து HD ப்ளஸ் ரெசல்யூஷன் தான் தராங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் தந்திருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இங்கே செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா நாச் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 13 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. F2.2 அப்பச்சராக தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அப்படியே இந்த கேமரா ஸ்கேல் LED ஃப்ளாஷ் இருக்குது. 42 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா தந்திருக்காங்க. 1.8 அப்பச்சரில் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா தந்திருக்காங்க. F2.2 அப்பச்சரில் 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா தந்திருக்காங்க. F2.4 அப்பச்சரில் அண்ட் 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் தந்திருக்காங்க. F2.4 அப்பச்சரில் தந்திருக்காங்க. இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. 15 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 15 வாட் தான் தராங்க. பட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 25 வாட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே OSன்னு பார்த்தீங்கன்னா One UI 3.1 OS தராங்க. இது பார்த்தீங்கன்னா Android லெவல் மேலே ரன் ஆகுது. இந்த ஃபோனோட ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G80 ப்ராசஸர் தராங்க. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நார்மல் கேம்ஸ்க்குலாம் நல்லாவே இருக்கும். பட் நீங்கள் ரொம்ப ஹெவியாக புஷ் பண்ண முடியாது. நீங்கள் ரொம்ப ஹெவி கேம்ஸ் விளாடுவீங்கன்னா இந்த ஃபோன் உங்களுக்கு கிடையாது. நார்மல் யூசேஜுக்கு நார்மல் கேம்ஸ் விளாடுவீங்கன்னா இந்த ஃபோன் நல்லாவே இருக்கும். இந்த ப்ராசஸர் நல்லாவே உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். GPUன்னு பார்த்தீங்கன்னா Mali G52க்கான ஒரு GPU தந்திருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 203 கிராம் வெயிட்டு. திக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 9.3 mm திக்னஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். 4GB RAM 64GB ஸ்டோரேஜோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12500 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பேஸ் வேரியன்ட். ஹையர் அண்ட் வேரியன்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB ஸ்டோரேஜோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஹையர் அண்ட் வேரியன்ட். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அஃபிஷியலில் சேல் பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரைஸை பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். ப்ரைஸ் எப்படி வச்சிருக்காங்கன்னு, இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இந்த ப்ரைஸ் ஓகேவா இல்லையானு அதுவும் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பத்திர பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.